பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சகரியா 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, ஒரு நாள் உண்டுப்பா, அது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். உங்க வாழ்க்கை மாற போற அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. நீ அதை தெரிஞ்சணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பாக தெரிஞ்சா மட்டும் போதும். அதை ஏசப்பா எந்த நேரத்துல உன் லைஃப்ல செய்யணுமோ அதை செய்ய போறாரு. நீ சீக்கிரத்துல பிரகாசிக்க போறன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தமா சொல்றாரு. நீங்க கவலையே படாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். நீங்க திருமணம் நடக்கலாம்னு சொல்லி ரொம்ப கவலையோட ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என் படிப்புல நான் முன்னேற முடியாது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் பிரதர். என் வாழ்க்கையை நான் என்னன்னா எதிர்பார்த்தலாம், அது நடக்கவே மாட்டேங்குது. என் கடன் பிரச்சனையே என் வாழ்க்கை முடியுமா? நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ற வேலை, வெளிநாட்டுல ஜாப் கிடைக்குமா கிடைக்காத டவுட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை குறித்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்களா? எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோட இருங்க. நீங்க பிரகாசிக்க போற நாள் வரப்போகுதுன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கை மாறுன்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கிற தப்பு இல்ல, நம்ம விசுவாசமா காத்திருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க ஆவிக்குரிய பிள்ளையோட நிலைமையே அதுதான். நம்ம என்ன தெரியுமா, விசுவாசமா இருக்கும்,